வாழ்க்கை வரலாற்றை நம்முன் தத்ரூபமாக நடித்து காட்ட வருகிறார்கள் நமது வாலிப சகோதரர் மற்றும் சகோதரிகள். மிஷனரி ரிச்சர்ட் உம்ரன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நம்முன் தத்ரூபமாக காண்பிக்க வருகிறார்கள். வாழ்க்கையே வாழ பிடிக்கல, சுத்தரலாம் போல இருக்கு. டேய் ஜோயல், என்னடா என்ன ஆச்சு? கத்திட்டே இருக்க. அட போமா, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல. எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் பிரச்சனை, ஒரே டிப்ரெஷனா இருக்கு. டெய்லி சர்ச்சுக்கு போறேன், டெய்லி பைபிள் படிக்கிறேன், அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி? அப்படி என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? அதை ஏமா கேக்குற? வர வழியில பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுடுச்சு. டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொன்ன? அட இருமா, முழுசா சொல்ல விடு. வர வழியில பெட்ரோல் இல்லாம வண்டி நின்றுடுச்சு. சரி தள்ளிட்டு போலான்னு பார்த்தா செருப்பும் அறந்துருச்சு. அப்படியே தள்ளிட்டு போய் பிரிண்ட் எடுக்கலான்னு பார்த்தா போன கடை மூடி இருக்கு. இதை விட வாழ்க்கையில யாருக்காவது பிரச்சனை வருமா? இந்த பிரச்சனைக்கே இப்படி சொல்றியே, நம்ம கடவுளை மறுதளிச்சிட்டியே. 1909 த கிரேட் ரிச்சர்ட் உம்ரான் ஒருத்தர் வாழ்ந்தாரு. அவரை பத்தி சொல்றேன் கேளு. ஆண்டவரே, என் தெய்வமே, இத்தனை ஆண்டு உம்மை குறித்து மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தினீங்களே, அதற்கு நன்றி. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இதுக்கு மேல உம்மை குறித்து உம் மக்களுக்கு சொல்ல ஒரு நல்ல மனிதனை எனக்கு நீங்க தான் காட்டணும். ஸ்தோத்திரம். சபினா, உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே காய்ஸ், நான் கிளம்புறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஹே சபீனா, ரிச்சர்டுக்கு என்ன ஆச்சு? அதுவா, அவருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீங்க ஏன் ஒரு கிராமத்துக்கு போய் சுத்தமான காத்து சுவாசிக்க கூடாது? உங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு நல்லது அது. ஆமா சபினா, உண்மையிலேயே இந்த கிராமம் ஒரு நிம்மதி கொடுக்குதுல? ஆமா ரிச்சர்ட், ரொம்பவே நல்லா இருக்கு. தம்பி, ஒரு நிமிஷம் பா. நீங்க தான் பட்டணத்திலிருந்து இந்த கிராமத்துக்கு வந்த ரிச்சர்டா? ஆமாங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன உதவி. எனக்காக இந்த வேதத்தை வச்சுக்க முடியுமா? உங்களுக்கு
நேரம் கிடைக்கும் போது இத கொஞ்சம் படிக்க முடியுமா? நம்ம கடவுளே இல்லைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவர் என்னன்னா அதப்படி இதப்படின்றாரு. சரி, 10ஓட 11 இதையும் பார்த்துருவோம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிப்பா. இப்படி கடவுளே இல்லைன்னு சொன்ன ரிச்சர்டு ஆண்டவரால தொடப்பட்டார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல் அவர் மேல் இறங்கினார். பார்வை அடைவாயாக. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பச்சை மரத்துக்கு இவர்கள் இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த சூழ்நிலையில 1945ஆம் ஆண்டு ரஷ்யா ருமேனியாவின் மேல் படையெடுத்தாங்க. ரஷ்யா ஒரு கம்யூனிச நாடு. கடவுளே இல்லைன்னு சொல்லி கிறிஸ்தவங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்க உங்க நாட்டை கைப்பற்ற போறோம். ரோமேனியான்னு ஒன்று இனி இல்லை. ரஷ்யா 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 மட்டுமே. Got it? Soldiers, get them. டேய் பேட்ரிக், கொடிய நாட்ரா. இந்த கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்காமே, அதுக்கு நாளைக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோம். அதுல பிஷப், பாஸ்டர்ஸ் எல்லாருமே அதுல கலந்துக்கணும். கலந்துக்காதவங்களுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி நாளைக்கு என் கன் பேசும். புரியுதா? Silence, silence, silence. Our godfather, Joseph Stalin, is coming. ஐயா வணக்கம் ஐயா. இவர்தான்ப்பா நம்ம பைபிள்ல படிச்சுக்கிட்டு இருந்த கடவுள். இவரை தான் நம்ம வணங்கணும். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும் இங்க நிறைய இடத்துல போர் நடந்துகிட்டு இருக்கே. இதெல்லாம் எதுக்காக? எனக்காகவா? சொல்லுங்க, எனக்கா? எல்லாம் உங்களுக்காக தான். இங்க பொறுத்தவரையும் உனக்கு நான் கடவுள், எனக்கு நீ கடவுள். ஆனா இப்ப ஏதோ கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம அது எல்லாத்தையும் அழிச்சாகணும், அடியோட அழிச்சாகணும். சொல்லுங்க, செய்வோமா? செய்வோம். என்ன ரிச்சர்ட், உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மாத்தி பேசுறாங்க. அவர் தான் கடவுள்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஊழியம், சுவிசேஷம் இதெல்லாம் வெளி வேஷமா? இங்கெல்லாம் பேச மாட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல நான் இதை பேசுனா உன் கூட என்னால வாழ முடியாம போயிடும். உனக்கு அது தெரியும்ல? பரவாயில்ல, நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க கிறிஸ்துவுக்காக மரிச்சா நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். இப்போ உங்க குரலை கொடுங்க. ஐயா மன்னிக்கவும், எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. நீயும் நானும் தான் கடவுள்னு சொல்றீங்க. ஆனா கடவுள் ஒன்னும் இப்படி போர் அனுப்பி நாய் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டார்ல.
எங்கள் கடவுள் தெய்வம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த ஊழியத்தை நாங்க தொடர்ந்து பண்ணுவோம். நன்றி. கிறிஸ்துவுக்காக குரல் கொடுத்ததுனால ரிச்சர்டை ஒரு நாள் கைது செஞ்சாங்க. அவர் 14 வருஷம் சிறைச்சாலையில் கொடுமை அனுபவிச்சார். Soldiers, get him! என்னடா வாயை திறந்தானா இல்லையா? இல்ல சீஃப், அவன் இன்னும் வாயே திறக்க மாட்டான். இங்க பாரு, இதெல்லாம் இப்பவே விட்டுன்னு சொல்லு. உனக்கு ராஜ மரியாதை கொடுத்து எங்களுக்குள்ள சேர்த்துக்கிறேன். தேவனே, இவங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன கொன்னாலும் சரி, என் உயிர் உமக்கே. அப்போ இங்கேயே இருந்து சாவுடா. சோல்ஜர்ஸ், நம்ம கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வச்சு பனிஷன். என்னை விட்டா போதும் சாமின்னு கதற அடிச்சுட்டு ஓடணும். மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மரணமே உன் பள்ளி, அதுதானோ முகவரி. மரணமே உன் பள்ளி, அதுதானோ முகவரி. மிஷனரி மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. மிஷனரி இல்லையே உனக்கு முகவரி. பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை. வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசும் இல்லை. பசியோடு இருக்கும்போது உணவு தர யாரும் இல்லை. வியாதியோடு படுக்கும்போது மருந்து வாங்க காசு இல்லை. என்று வாழ்கிறாயோ நீ, மரித்தாலும் இயேசுவுக்காக மரிப்பாயோ நீ. இப்ப என்ன அடிச்சிட்டு போறீங்க ராணுவ வீரரை, மன்னிங்க தேவனே, மன்னியும். யாரா அவன்? நம்ம இவனை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறோம். ஒருவேளை அவர் உண்மைதானோ? அப்படி ஒருத்தர் இருக்காரோ? தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது.
ரிச்சர்டை விடுதலை செய்ய உலக அளவில் போராட்டம் நடத்தினாங்க. விடுதலையானதுக்கு அப்புறமும் பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சார். எத்தனை போர்க்களம் வாழ்க்கையில் சந்தித்தேன், அத்தனை தோல்விகள் தாண்டியும் வென்றிட்டேன். பேதையாய் இயேசுவை வாழ்விலே சந்தித்தேன், தஞ்சமாய் சிலுவையில் நம்பிக்கை வைத்திட்டேன். புயலும் கடலும் என்னை ஓடி போகின்றாலும் இயேசுவே நம்பிக்கை என்று ஜெயித்து மீண்டும் வாழ்வே. கிறிஸ்துவின் அர்ப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்த ரிச்சர்ட் உம்ரன் 2002ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். கைகள் கோர்த்து நடக்கும் போது எந்த பாதை என் இயேசுதான், கைகள் ரெண்டும் இறுக்கி பிடிக்கும் எந்த பாசம் என் இயேசுதான், கூட நடந்து செல்லும் பாதை சுவடும் என் இயேசுதான். நாம் தெரிந்தும் உண்மை புரிந்தும் தைரியமே என் இயேசுதான். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற வார்த்தையின்படி பரலோகவாசியானார் ரிச்சர்ட் உம்ரன். பாத்தியா ஜோயல் நம்ம ரிச்சர்டுடைய உண்மை கதைய எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. இந்த மாதிரி எந்த சோதனையிலும் அவருக்காக உறுதியா நம்ம நிற்கணும். ஏன், நாங்க எல்லாரும் ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்ய போறோம்.